நிலா உண்மையாலுமே சோழனை லவ் பண்றாங்க. அது இந்த டிவோர்ஸ் கேட்கும்போது சோழன் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிலாவோட ஃபேஸ்ல அவங்க ஒரு ஏமாற்றம் தெரியும். கண்டிப்பா சோழனை நிலா ஏத்துக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இங்க நிலா பாத்தீங்கன்னா, இங்க பாரு சோழா, உன்னோட எப்படி என்னால வாழ முடியும், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொன்னதுமேட்டு சோழனும் ஆமா அவ்வளவோ நாலு நிலா நம்ம கூட வாழ்வான்னு சொல்லி திருந்துவோன்னு நினைச்சோம். ஆனா அவ திருந்துற மாதிரி தெரியல. நம்ம தான் நம்மள மாத்திக்கணும். நம்ம மேல அக்கறையும் அன்பும் இல்லாதவங்க கூட நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை நேரா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. போனதுமேட்டு அவங்க ஏன்பா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னதும் 1 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. 1 வருஷத்துக்குள்ள அதுவும் 2 பேருமேட்டு இங்க அப்ளை பண்ணிருக்கீங்களே என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் எங்களுக்குள்ள செட் ஆகல அப்படின்றத மட்டும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அங்க கோர்ட்ல இருந்துகிட்டு நீங்க தாராளமா பிரிஞ்சிடறான்னு உண்மையை சொல்லிட்டீங்கல்ல, சைன் பண்ணி சோழன் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. நிலா அண்ணன் ஒரே ஆச்சரியம், என்ன சோழன் கேட்டதுமேட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டாரு, அப்ப நம்ம மேல அன்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஃபீல் பண்ணி இவங்களும் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா தான் நிலா ஒன்னு யோசிக்கிறாங்க, இந்த குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ஆனா இந்த குடும்பத்தை விட்டு எப்படி போறது அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பல்லவன் நேரா நடேசன் கிட்ட வந்து இவங்க 2 பேரும் பிரியறதா முடிவெடுத்திருக்காங்க, கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு நிலாவை கூப்பிட்டு, பாருமா நிலா, நான் உன்னை என் பொண்ணு மாதிரி தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்தப்போ உன்னை என்னமோ எனக்கு பிடிக்காதுதான், ஆனா போக போக இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நீ எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்க, அதுக்காக உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என் பிள்ளைய ஏத்துக்கமா, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அங்கிள், எப்படி என்னால அவரோட வாழ முடியும், அவர் என்ன படிச்சிருக்காரு, நான் என்ன படிச்சிருக்கேன், எங்க வீட்டுல வேலைக்காரனா இருந்த அவரோட நான் எப்படி அங்கிள் வாழ்றது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, தொழிலையும் பணத்தையும் பார்க்காதமா, அவன் உன் மேல வச்சிருக்க பாசத்தை பாரு. இந்த காலத்துல பணம் 1 லட்சம் 2 லட்சம்னு சம்பாதிச்சாலும் பொண்டாட்டிய அடிமை மாதிரி நடத்துற புருஷன் கிடைச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் புருஷனோட அருமை. என் புள்ள சம்பாதிக்காட்டியாலும் உன் மேல உசுரையே வச்சிருக்கான், அதை நீ பாத்துக்கமா, பார்த்து குடும்பத்தை ஓட்டுங்க. நான் உன் மேல ரொம்பவே நம்பிக்கையா இருந்தேன், நீ என் பிள்ளைய நல்லா பாத்துக்குவேன்னு, அதனாலதான்மா நான் சொன்னேன், மத்தபடி ஒன்னும் இல்ல, தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அங்கிள், நான் அதுக்காக சொல்ல வரல அப்படின்னு சொன்னதுமேட்டு மறுபடியும் நிலா நடேசனுக்கு சாப்பாடு போட்டு, அப்ப நடேசன் சொல்றாங்க, அதான் நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவெடுத்துட்டியே, அதுக்கப்புறம் எதுக்குமா எங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுற, நீ இருக்கும்போது நான் உட்காந்து சுகங்கண்டுகிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ சாப்பாடு போடுவேன்னு நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஆயிடும், யாரும் எனக்காக எதிர்பார்க்க கூடாது, நானும் யாருக்காகவும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நடேசன் வேண்டான்னு சாப்பாடை வச்சுட்டு போய் தனியா சாப்பாடு போட்டு சாப்பிட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நிலாவுக்கும் சோழனுக்கும் கோர்ட்ல கொடுத்துட்றாங்க அந்த டைவர்ஸ் பேப்பர். அதை வாங்கினதுமே சோழன் எதுவுமே சொல்லாம நிலா கிட்ட கொடுத்துட்டு அமைதியா வராங்க. ஆனா நிலா மட்டும் அந்த டைவர்ஸ் பேப்பர் கொடுக்கும்போது சோழனோட ஃபேஸ்ல ஏதாச்சும் ஆச்சரியமா இல்லாட்டி ஒரு மாதிரி சோகமா எதுவும் தெரியுதான்னு பாக்குறாங்க. ஆனா சோழன் எதையுமே வெளிக்காட்டிக்காம எதுவா இருந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. அப்ப நிலா கேக்குறாங்க, என்ன சோழா, நான் பிரியறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னதும், இல்லங்க நிலா, நீங்க என்னை விட்டு பிரியறது எனக்கு சந்தோஷம் கிடையாது, உங்களுக்கு தான் என்னை விட்டு பிரியணும்னு ஆசையா இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் மட்டும் உங்க கூட வாழ்ந்து என்ன பண்ண போறேன், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்றது தான் வாழ்க்கை, ஒருத்தருக்காக நம்ம இன்னொருத்தர் மாறதில்ல, இது தப்பும் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன், நான் ஏதாச்சும் உங்க மனசை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னதும், பரவாயில்ல நிலா, எல்லாருக்குமே அப்படி இப்படின்னு தானே இருக்கும் வாழ்க்கை, அது மாதிரிதான் என்னோட வாழ்க்கையும் போயிருக்கும் போல, நான் தான் தேவையில்லாம உங்க மேல ஆசை வச்சு உங்களை அளவுக்கு அதிகமா லவ் பண்ணிட்டேன், எப்படி உங்களை மறக்க போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க சேரா, எல்லாமே நல்லபடியா நட, நான் உங்களை இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க நிலா, தயவு செஞ்சு மறந்துருங்க, நான் உங்க வாழ்க்கையில வந்ததையே மறந்துருங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக ரொம்பவே ரிஸ்கா இருக்கும், நான் தான் வாழ்ந்தாலும் உன்னோட தான் செத்தாலும் உன்னோட தான், ஆனா என் வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, நீயாச்சும் சந்தோஷமா இரு நிலா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சோழன் பேசுறீங்க, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டேன், ஆனா நீங்க எனக்காக எதையும் மாத்திக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சோழன் நிலா கிட்ட பேசாம அமைதியா போயிடுறாங்க. நிலாவுக்கு அதுவே ஒரு மாதிரி மனசு சங்கடமா இருக்கு. இவர் என்ன இவ்வளவு நாள் ஜாலியா பேசினாரு, இப்போ உம்முன்னு இருக்காருன்னு நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.